பிரசாந்த் அவர்களையும் மற்றும் நமது புதுப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் பள்ளியின் எஸ்எம்சி தலைவி அவர்களையும் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திலிருந்து வந்துள்ள நிர்வாக உறுப்பினர்களையும் எமது பள்ளி ஆசிரியர்களையும் எஸ்எம்சி உறுப்பினர்களையும் எம் பள்ளி மாணவ மாணவிகளையும் பள்ளியின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம். நமது பள்ளிக்கு பிரிண்டர் ரொம்ப நாளா நம்ம ஸ்கூல்ல 2 பிரிண்டர் இருந்துச்சு. அதிக யூசேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரிண்டர் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற 5ஆம் வகுப்பு மணிகண்டனோட அப்பா சேட்டு அப்படிங்கிறத இப்படி ஜோஸ் ஆலுகாஸ்ல இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நிதியுதவி செஞ்சு மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே புளியங்காட்டில் உஷா அப்படிங்கிறவங்க அவங்களும் இதை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. போன வருஷம் இப்படி அலமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காங்க, அதனால இந்த வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு கேட்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முழு முயற்சி பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரும் நமது பள்ளிப்பாளையம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் அவர்களும் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு நம்ம கேட்டப்போ நம்ம ஸ்கூலுக்கு இப்படி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கும் எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கும் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி சேர் வசதி எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுவும் அப்புறம் பிரிண்டரும் கேட்டிருந்தோம். உடனே எந்த இதுவும் சொல்லாமல் டீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம், இந்த வருஷம் எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம், மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கூட எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் நான் நெஞ்சார்ந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலத்தில் நம்ம போய் கேட்டாவே செய்யறது ரொம்ப ரேராக இருக்கு. நம்ம கேட்காமையே நம்ம ஸ்கூலுக்கு அவங்க நம்ம கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்த்துக்களை இந்த சமயத்தில் நம்ம என்னென்ன உதவி தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கூல்ல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு லக்கா இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம நிறுவனத்தின் மூலமா கேட்டு நல்ல வசதிகளை பயன்படுத்தி நாமளும் நாளுக்கு நாள் என்ன பண்ணலாம், கல்வியில முன்னேறலாம். அதுக்கு நம்ம முயற்சியும் பண்ணலாம். இப்போ இந்த வருஷத்தோட இது முடியாம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுப்பாளையம் பள்ளிக்கு ஜோஸ் ஆலுகாஸ்ல இருந்து கண்டிப்பா பிரசாந்த் சார் செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இருக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நமது மதிப்புக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் இதை பற்றி சிறப்புரையாற்றுவார்கள். குழந்தை உட்கார்வதற்கான உரிமைகளையும் இந்த அருமையான இந்த நிகழ்வுல வந்துள்ள இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களையும் இந்த ஊராட்சி அனைவரையும் அதுக்கு பிறகு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர் மக்கள் எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுல எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்து வர்றாங்க. இந்த வகையில நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம கேள்விப்பட்ட அலமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்காங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சிறு சந்தர்ப்ப சூழ்நிலையினால பட் இன்னைக்கு அதனாலேயே நான் இங்கே கலந்துட்டேன். மிக ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இது. அரசு பள்ளி குழந்தைகள் இந்த ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு, அதாவது இப்போ நம்ம ஏழை மாணவர்களையும் சொல்லக்கூடாது, அரசு பள்ளி எல்லாமே இன்னைக்கு வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக நமக்கு பல தரங்கள் உதவி செய்து கொண்டிருக்குது. அதனால இந்த உதவிகளை எல்லாம் நாமும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் நல்ல முறையில இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு உறுப்பினர்களா ஒரு குடிமக்களாக நீங்க எல்லாரும் நாளைக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுக்கணும். இந்த பள்ளிக்கு இதையெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துள்ள நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய நிறுவனமும் உயர வேண்டும். இதே மாதிரி நிறைய அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்று
அனைவரையும் கேட்டுக்கொண்டு நமது பள்ளிக்கு ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இருந்தாலும் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்கூல் வாங்க மேடம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் வந்து ஜோன்ஸ் ஆல்காஸ் நிறுவனம் வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு கல்வி படிப்புக்கு உண்டான இருக்கைகள் மற்றும் பிரிண்டர் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து மாணவ மாணவிகளும் கல்வியில் முதலிடத்தை பெற்று நன்றாக பயின்றால் அடுத்தது வந்து வருடம் நம்ம புதுப்பாளையம் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவர் வந்ததே சார் அதைத்தான் கேட்டோம். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சியை வச்சு நான் கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதனால் உங்கள் கையில் தான், மாணவர் மாணவியர் கையில் தான் நம்ம ஸ்கூலோட நம்மளுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க ரெடி, நாம் ரெடியாக இருக்கணும்ல. அதனால் உங்களோட வந்து கல்வியில் வந்து நாட்டத்தை அதிகமாக செலுத்தி ஒவ்வொருத்தரும் படித்து முதலிடத்தில் வந்து அதிகமாக வர மாதிரி நம்ம வரணும். இன்னும் நிறைய அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்காங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா படித்து மாணவ மாணவிகள் ஃபஸ்ட் இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோல்ஸ் ஆல்காஸிலிருந்து இது கூட உங்களுக்கு என்ன எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, நகையில் ஏதாச்சும் ஒரு கிஃப்டாக கூட உங்களுக்கு வந்து அவங்க விளங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சாரோட மூஞ்சியில் எவ்வளோ களை தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுக்குறதுல தான் அவரோட முகத்தில் களை தெரியுது. அதனால் எல்லாமே குழந்தைங்களோட உங்களோட படிப்பில் தான் கண்ணு இருக்குது. வாழ்க்கைங்கிறது பூரா கல்வி அறிவுங்கிறது இரு கண்களை போன்றது. படிப்பு இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. படிப்பு கண்டிப்பாக அவசியம். அந்த காலத்தில் படிக்கலை, உடல் உழைப்பை வச்சு பயன்படுத்தினாங்க. எவ்வளோ நாளைக்கு உடல் உழைப்பை வச்சு அவங்க உடம்பு ரீதியாக என்ன பண்ண முடியும்? கல்வி அறிவுன்னு இருக்கணும், நல்லா படிக்கணும். குழந்தைங்க ஒருத்தர் தவறு பண்ணால் கூட அதை வந்து ஹெட்மாஸ்டரு மற்ற ஆசிரியர்கிட்ட இதை எடுத்து நீங்கள் சொல்லணும். இவன் இந்த தப்பை பண்ணுது அந்த பொண்ணு, பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி பண்ணணும். அதனால் நம்ம ஒவ்வொரு நிறுவனத்தில் இருந்தோம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ சார் சொல்லிட்டாரு, இந்த இயரில் வந்து மார்க்கெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத கிஃப்டை நான் கொடுக்குறதுக்கு ரைட்டு, நீங்கள் ரெடியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த வாசன் ஐக்கானில் சொல்லுவாங்க, நாங்கள் இருக்க வாங்க அப்படிங்கிறாரு. அது மாதிரி ஜோல்ஸ் ஆல்காஸில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எதையும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவங்க ஓகேங்க. அதனால் எல்லாம் நல்லா படிங்க சார். அடுத்த நெக்ஸ்ட் இயரும் எங்கள் ஸ்கூலுக்கு கல்வி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம். நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாலே உங்களை வந்து அணுகிடுறோம். எங்களுக்கு SSI காதையாலையெல்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் வருஷம் இல்லைன்னு சொல்கிறது இல்லைங்க, எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்கள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நாங்கள் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஸ்கூலுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். நான் இதே ஸ்கூலில் படிச்சுவேன். ஆனால் எனக்கு அதிக படிக்க தெரியல, அப்போ படிப்பு இல்லை எனக்கு, வீட்லேயும் சொல்லித்தரதுக்காக இல்லை. அதனால் 10th என்னோடய சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை. அதனால் நீங்கள் நினச்சி நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். சரிங்க. அதனால் இத்துடன் என்னோடய உரையை முடித்து கொடுக்கிறேன். ஜோல்ஸ் ஆல்காஸ் நிறுவனம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திருமதி உஷா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக வரவேற்ப சொல்லலாம். அவங்க தான் எனக்கு சனி ஞாயிறு லீவ் அப்போ ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணலை, புதுசாக நம்பர் வந்து அட்டன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால அட்டன் பண்ணல. அப்புறம் அவங்களும் அதை விடாமல் முயற்சி பண்ணி தலைவர் வரைக்கும் கொண்டு போய் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஜோஸ் ஆல்காஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட முயற்சியினால தான் நீங்கள் நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால் என்றைக்கும் நம்ம அதுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். திரும்ப சொன்னாலும் அவங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜோஸ் ஆல்காஸ் நம்ம பள்ளிக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நம்ம ஆசிரியர் யாராவது ஜோஸ் ஆல்காஸ் பற்றி ஏதாவது தகவல் சொல்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது கிளம்பி போயிருப்பீங்க, ஏதாவது உங்களோட பகிர்தல் இருந்தால் சொல்லலாம். நான் ஜோஸ் ஆல்காஸ் போயிருக்கேன், ரொம்ப வருஷம் போயிருக்கேன், இப்பயும் ரீசெண்டாகவும் போயிருக்கேன். வாங்குற மாதிரி கண்டிப்பாக பார்க்கவாது நம்ம போகணும்ல. பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு
நமது மாணவர்கள் வந்து நிறைய நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் எடுக்கிறோம். அது எல்லாமே நமக்கு பிரிண்டர் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம அணுகி கேட்கிறோம். அவங்க அதுவும் நம்ம எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களும் முதல் வகுப்பு குழந்தைங்களும் உட்கார்றதுக்கு கீழே தரையில தான் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து நாங்கள் டேபிள் சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1 லட்ச ரூபாய் முதலீட்டில் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து மாணவர்கள் உட்கார்றதுக்கு இருக்கைகளும் பிளாஸ்டிக்கில் வந்து டேபிள் சேரும் அப்புறம் பிரிண்டரும் கலர் பிரிண்டரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்முடைய மாணவர்கள் வந்து கல்வி வளர்ச்சியில் திறம்பட மேம்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால நம்ம பள்ளிக்கு அவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் நமது எஸ்எம்சி சார்பாகவும் நம்முடைய பள்ளிப்பாளையம் வட்டார கல்வி நிறுவனங்கள் மூலமாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளிக்கு வருடந்தோறும் நம்முடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு இது போன்ற கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.